வீசட்டும், இயக்கம் எண்ணம் பயட்டும், ஈடில்லா அமைதி நிலவட்டும், உவகையில் உங்கள் உள்ளம் பொங்கட்டும், ஊரே உம்மை போற்றட்டும், எதிலும் உன் திறன் வெல்லட்டும், ஏற்றம் வாழ்வு காணட்டும், ஐம்புலங்கள் வாழ்த்தட்டும், 5 பூதங்கள் வாழ்த்தட்டும், 9 கோள்கள் காக்கட்டும், ஓங்கி உன் புகழ் வளரட்டும், அவ்விதமாக வாழ்வு தழைக்கட்டும், இது சிறந்த நாளாய் அமையட்டும் என்று நம் பங்கு தந்தையை வாழ்த்த வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் முதற்கரமாக வருக வருக என வரவேற்கின்றோம். இந்நிறைவு சிறப்பாய் அமைந்திட, பல 100 ஆண்டுகள் பாலினில் வாழ்ந்திட படைத்தவனை வேண்டுவோம். உயிர் கொடுத்து, கரம் பிடித்து, ஞானத்தை கொடுத்து, இறை வழியில் என்று வாழ அழைத்த இறைவனை புகழ்ந்து பாட நம் பாடகர் குழுவினை அழைக்கின்றோம். தந்தை மகன் தூய ஆவியும் ஒன்றாயிருப்பது போல இயேசுவே எங்களில் ஒன்றாயிரும். தந்தை மகன் தூய ஆவியும் ஒன்றாயிருப்பது போல இயேசுவே எங்களில் ஒன்றாயிரும். என் வாழ்வின் இன்பம் நீரே தந்தி, எங்களை அன்பாய் நீர் இணைத்தீ. என் வாழ்வின் இன்பம் நீரே தந்தி, எங்களை அன்பாய் நீர் இணைத்தீ. என் வாழ்வின் தீபமாய் நீர் வாருமே, என் இயேசுவே நீர் வாருமே. என் வாழ்வின் தீபமாய் நீர் வாருமே, என் நல்ல இயேசுவே நீர் வாருமே. தந்தை மகன் தூய ஆவியும் ஒன்றாயிருப்பது போல இயேசுவே எங்களில் ஒன்றாயிரும். தந்தை மகன் தூய ஆவியும் ஒன்றாயிருப்பது போல இயேசுவே எங்களில் ஒன்றாயிரும். சிலர் மட்டும்தான் உட்கார முடிகின்றது. நம்ம விரைவாக முடித்து விடுவோம். இன்றைக்கு நாம் மூவர் இறைவனுடைய விழாவை கொண்டாடுகின்றோம். நமது திருப்பதியில் கூறப்பட்டது போல இன்று நம் முப்பெரும் விழா, மூவர் இறைவனின் விழா. மேலும் நமது பாசமிகு பங்கு தந்தையினுடைய பிறந்த நாள் மற்றும் அவர் பெயர் கொண்ட நாள், ஃபீஸ்ட் டே, மூன்றையும் நாம் கொண்டாடுகின்றோம். ஃபாதர் அவர்கள் அன்றைக்கு ப்ரொவின்ஷியல் சொன்னார், அதிகமாக பேச மாட்டார், ஆனால் அதிகமாக செய்வார். he is not a talker but he is a doer. இதை பல இடங்களில் நாம் பார்த்திருக்கின்றோம். இதற்கு முன்பாக சென்ட் பீட்ஸில் பொருளாளராக இருந்திருக்கின்றார். அதற்கு முன்பாக 7 ஆண்டுகள், 4 ஆண்டுகள் பொருளாளராகவும் அட்மினிஸ்ட்ரேட்டர் மற்றும் 3 ஆண்டுகள் இல்லத்தந்தை பங்கு தந்தையாக சென்ட் மேரிஸ் அந்தோனியார் கோயிலில் இருந்திருக்கின்றார். அதற்கு முன்னால் பல இடங்கள், வீரலூர், கோட்டகிரி என்று பல இடங்களில் அவர் பணியாற்றி இருக்கின்றார். மிகவும் அமைதியாகவும் எந்த ஆரவாரம் இல்லாமலும் அவர் பணியாற்றக்கூடியவர். நமது திருப்பலியில் ஃபாதர் வில்லியம் பேசும்போது அதிர்ந்து பேச மாட்டார் என்று சொன்னார். நான் சொல்றேன், முதிர்ந்து பேசுவார். இஸ் a very mature person. அதிர்ந்து பேசாமல் முதிர்ந்து பேசுவார், முதிர்ச்சியோடு பேசுவார். எனவே அவருக்கு நாம் விழா எடுப்பதில் நாம் மகிழ்ச்சி கொள்கின்றோம். நான் அதிகமாக பேச விரும்பல, ஏனென்றால் இப்போ ஒரு பாடல் இருந்தது, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் கொயர் வந்து ஷவர்ஸ் ஆஃப் பிளெஸிங் என்று ஃபாதருக்கு பாட இருக்கின்றார்கள். விரைவாக முடிக்க வேண்டும். நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு முறை சூப்பராக கைத்தட்டி ஃபாதருக்கு விழா வாழ்த்துக்கள் தெரிவிப்போம்.
இங்கு வந்திருக்கின்ற கலேசியர்கள் மற்றும் பங்கு மக்கள் அனைவரையும் இந்த விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்கின்றேன். இப்பொழுது ஆங்கில பாடல் Showers of Blessing. அவரும் அசைவுகள் இதோ நம்மை நடனத்தை கொண்டு கவர வருகின்ற நம் மறைக்கல்வி மாணவிகள். Jauh
மாணவிகளுக்கு நன்றி. மறைக்கல்வி மாணவிகளுக்கு நன்றி. இன்று நாம் ஒரு நாளை கொண்டாடவில்லை, மாறாக ஒரு சிறந்த பரிசை, ஒரு வரத்தை கொண்டாடுகின்றோம். அவருடைய வாழ்க்கை அன்புடனும் நன்றி உணர்வுடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடக்கூடிய நாம் அவருடைய பண்பு நலன்களை ஒரு சில வார்த்தைகளை கேட்க பங்கு பேரவை வாழ்த்துடன் வாசிக்க அழைக்கின்றேன். அன்பின் கடலாய், அருளின் ஊற்றாய், அமைதியின் இலக்கணமாய், அர்ப்பணிப்பின் அடையாளமாய், தூய்மையின் சிறப்பாய், தாழ்ச்சியின் மறு உருவாய் திகழும் ஆன்மீக குருவே, அருள் தந்தல் வீசும் அழகிய ஆன்மீக அணியழகே, நீராடும் உயிரின் குரலை போல நின் குரல் புனிதம், மலர்போல் வாடும் ஆன்மாவிற்கு உம் வார்த்தை அமுதம், விண்மீன் ஒளியைப் போல் உங்களின் தெய்வீக சிரிப்பு மனதிற்கு அமைதி தரும் சக்தியாக மாறியுள்ளது. கோபுரம் போல் ஓங்கி நிற்கும் ஞானத்தையும் வஞ்சகமில்லா நெஞ்சத்தையும் கொண்ட புனித பாதையானே, அருளளவு பொழிகின்ற நாயகனே, நீடித்த வாழ்வின் நறுமணமாய் உங்கள் வாழ்க்கை வளம் பெற நானிலம் எங்கும் நின் மனம் கவலட்டும். மேலும் எல்லாமுள்ள இறைவனின் அருளும் ஆசீரும் உங்கள் மேல் பொழியட்டும். தூய்மை வாழ்வின் தாயகமே, இப்பாரிலும் பிறந்த பாக்கியமே, தொன்போஸ்கோ திருத்தலத்தின் இறைமக்கள் மற்றும் பங்கு பேரவைகள் சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உங்களின் அன்பும் ஆலோசனையும் அறத்துடன் எங்களை அனைத்து நம்பிக்கையோடு பயணிக்க செய்கின்றது. புண்ணிய வாழ்வின் பாதையில் நீங்கள் அருளும் ஆசிரியர்கள் எங்கள் மேல் வான்முறையாக பொழியட்டும். உங்கள் பணி சிறக்க எங்களின் வாழ்த்துக்களும் ஜபங்களும். நன்றி. வாழ்த்துரை வாசித்த பங்கு பேரவைக்கு நன்றி. அடுத்தபடியாக இடி இசையில் நடனம் அரங்கேறிய கார்மேகத்திற்கு காண மழையாய் கைத்தட்டல் மண்ணில் விடுகிறது மழை துளியாய். தற்போது இடியுடன் கூடிய இசையில் கார்மேகம் போன்று நடனமாட வருகின்றனர் டிவி இளைஞர்கள்.
மாணவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக நோட்டு இல்லாத மெட்டும் மெட்டு இல்லாத பாட்டும் பாட்டு இல்லாத பாட்டியும் நல்லா இருந்தது சரித்திரமே இல்லை. குத்தி பாடினா குத்து பாட்டு, மெல்ல பாடினா மெலோடியஸ் பாட்டு, கானம் போட்டு பாடினா கானம் பாட்டு, உணர்ந்து பாடினால் உணர்ச்சி பாட்டு, கண்ணை பார்த்து பாடினா காதல் பாட்டு, இது அனைத்தையும் சேர்ந்து பாட வருகின்றன எம் சலேசிய குடும்பம். இது எங்களுடைய குடும்ப தலைவருடைய விழா. இன்று சிறப்பாக தந்தையர்கள் தின விழா. எங்களுடைய குடும்பத்தினுடைய தலைவர் அருட்தந்தை தமா அவர்கள் தான். நம் அனைவருடைய குடும்பம் இது. ஏன்னா நீங்கள் அனைவரும் பங்கு என்ற மிகப்பெரிய குடும்பத்தில் ஒரு உறுப்பினர்களாக இருக்கின்றீர்கள். அப்படிப்பட்ட பங்கினுடைய குடும்ப தலைவராக இருக்கக்கூடிய அருட்தந்தை தமா அவர்களுக்கு எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களும். இன்று போல நாங்கள் ஒருவரும் இணைந்து இந்த குடும்பத்தை அன்பு செய்து பல்வேறு முயற்சிகளை எடுத்து ஒன்றாய் வாழ வளர தந்தை அவர்களை வாழ்த்துகிறோம், ஜெபிக்கிறோம். அவர்களுக்காக இந்த பாடலை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம்.
ஏதனின் தோட்டத்திலே மதுரை வைகை நதி நீனம் பாடும் தமிழ் பாடு மதுரை வைகை நதி நீனம் பாடும் தமிழ் பாடு நீங்கிறது பொன்மாலை நிலா தேயாதது நம் ஆசை நிலா திருவானம் போலே காடும் பாசம் என் மதுரை வைகை நதி நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை தந்தை போல என்னை என்றும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை தந்தை உந்தன் உள்ளம் தானே இறைவன் என்று வாழும் எல்லை ஒன்றாய் காண பாலம் என்றும் ரெண்டாய் மாற நாயம் இல்லை கண்ணோடுதான் உன் வண்ணம் நெஞ்சோடுதான் உன் எண்ணம் முன்னேறு நீ மென்மேலும் என் ஆசைகள் கைகூடும் இந்த தேசம் பாசம் நானும் வாழ என் மதுரை வைகை நதி தினமாடும் தமிழ் பாட்டு என் மதுரை வைகை நதி. Where music and movement make the spirit whole. With every step, a story we share of joy, of love, and a heartfelt care. Now let us welcome the English community to perform their wonderful dance. God of Jacob, great I am, King of angels.
Friends, for the beautiful and meaningful performance. இளமையின் உந்துதல் இசையில் ஒலிக்கின்றன. உற்சாகம் கலந்த நடனம் இங்கே திரண்டுகின்றன. கால்கள் பேசும் கலை இதோ உங்கள் முன். மேடையை துளிர்க்க வைக்க இதோ வருகின்றார்கள் நம் பங்கின் இளையோர். வரவேற்போம் கைத்தட்டலோடு. என்னடா உங்க பிறந்த நாளைக்கு என் மனசார வாழ்த்த போறேன். அப்படியா? சரி கண்ணா, நீ நிஜமாவா சொல்ற? ஆமாண்ணே. வாழ்த்துறா. இங்கிலீஷ்ல பாடி வாழ்த்த போறேன். இங்கிலீஷ், இட்டாலி, மூசி பாசி வைக்கிற பாசை எல்லாத்தையும் வாழ்த்துறா. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. చూడు சிலிர்க்க வைத்த நம்முடைய பங்கு இளையோருக்கு ஜோராக இன்னொரு முறை கரங்களை தட்டி அவர்களை வாழ்த்துவோம். இப்பொழுது தந்தையர்கள் கடந்து கேட்க அறிக்கை செய்யப்படும். அது பேசிக்கொண்டேன்.
அன்பின் சின்னமாய், மௌனத்தின் மன்னனாய், எளிமையின் தந்தனாய் எங்களை வழிநடத்தும் உண்மையை வாழ்த்துகின்றோம். இந்த நன்னாளிலே டொன் போஸ்கோ காட்டிய வழியில் எளியோரின் பணியில் செழித்து இறை அருளாலும் எல்லா நலன்களாலும் பெற்று உங்களின் அர்ப்பண வாழ்வு அழகு பெற்று ஜொலித்திட நானிலம் மகிழ்ந்திட உங்களை வாழ்த்துகின்றோம். உங்களின் இதயம் இளையோருக்காய் செயல்படட்டும். உங்கள் அர்ப்பண வாழ்வு என்றும் மகிழ்ச்சியாய் துள்ளட்டும். வார்த்தைகளே இல்லாத வடிவம், அளவுகளே இல்லாத அன்பு, சுயநலமே இல்லாத இதயம் என இம்மூன்றனையும் உங்களின் நேசம், பாசம், ஜபம், ஒன்றிப்பு வாழ்வு இவற்றின் மூலமாக இறையாட்சியை கட்டி எழுப்பிட இனிவரும் காலங்களில் இறைவனில் மகிழ்ந்திருக்க மனதார வாழ்த்தி இறைமையினர் செய்கின்றோம். வாழ்க பல்லாண்டு, வளர்க உம் இறைப்பணி. பங்கு தந்தைக்கு பிறந்த நாள் வாழ்த்து கூறுகின்றவர்களே, பங்கு பேரவையின் சார்பில் அண்ணன் ரகுபதி அவர்கள் தந்தை அவர்களுக்கு பொன்னாடை அளிக்கிறார்கள். I invite Godfrey Anthony to come and honor Father with the Razapana. வயதில் விவேகமும் 40 வயதில் வித்தியாசமான கருத்துகளும் ஒருவர் ஆட்சி செய்கிறது. அதனுடைய அடிப்படையில் இப்போது நம்முடைய இளைஞர்கள் மற்றும் பங்கு பெற்றவர்கள் ஒரு சில வார்த்தைகள் நம்முடைய பேசுவார். அதுக்கு பிறகு நீங்க வந்து விஷ் பண்ணலாம். ஆனா யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால தான் ஃபாதர் சொல்றதை கேட்க. ப்ளீஸ் பி சீட்டட். ஃபாதர் வில் ஸ்பீக். ஏப்புரை. அனைவருக்கும் மாலை வணக்கம். குட் ஈவினிங். அன்புக்கும் பாசத்திற்கும் ஜெபத்திற்கும் நான் நன்றியுள்ளவராக இருக்கின்றேன். குறிப்பாக முதல்வராக என்னுடைய சலேசிய குடும்பத்திற்கு நன்றி செலுத்துகின்றேன். நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள், நாங்கள் 5 பேரும் எவ்வாறு இன்றைய திருவிழாவுக்கு ஏற்ப ஒற்றுமையாக ஒன்றாக இணைத்ததற்கு நான் இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன். நல்லதொரு அருள் தந்தையர்களை எனக்கு இந்த வருடம் கொடுத்ததற்காக நான் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். ஆகவே அவர்கள் வழியாக இறைவன்
நம்முடைய பங்கை நிறைவாக ஆசீர்வதிக்க அவர்களுக்காகவும் உங்களுக்காகவும் ஜெபிக்கின்றேன். அதைத் தொடர்ந்து இங்கு வாழ்த்திய நடனமாடிய அனைத்து உள்ளங்களுக்கும் நல்ல உணர்வுகளும் என்னுடைய நன்றிகளும் பாராட்டுகளும். இறைவன் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. எவ்வாறு இங்கு நாம் ஒன்றாக இணைந்து செயல்பட்டோமோ அதே போல இன்றைய திருவிழாவின் மைய கருத்து வந்தார். கடவுள் ஒருவரே, ஆகவே நாம் அனைவருமே ஒரே இறை மக்கள் என்பதை உணர்ந்து நாம் இந்த பங்கிலே தொடர்ந்து பயணம் செய்வோம். நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளையும் இறைவன் ஆசீர்வதிப்பார். இதற்கு துணையாக இருக்கின்ற பங்கு பேரவையினர்களுக்கு நான் சிறப்பாக நன்றி செலுத்துகின்றேன். தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பும் இங்கு இருக்கின்ற அனைத்து பக்த சபைகள், அன்பிய உறுப்பினர்கள், ஆங்கிலம் பேசுகின்ற இறை மக்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் ஜெபத்தையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய ஆசை இன்றைய திருவிழாவுக்கு ஏற்ப என்னுடைய ஒரே ஒரு பாடல். இந்த பாடலை பாடி உங்களுக்கு நான் நன்றி கூற விளைகின்றேன். ஜெபிக்கின்றேன். இது கொஞ்சம் ஓவராக தான் தெரியுது. ரொம்ப வந்து ஒரு மாதம் கூட ஆகவில்லை. அது மிகப்பெரிய ஒரு விழா. ஆகவே உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இறைவனுடைய ஆசீர்வதிப்பார். நமது பாசமிகு பங்கு தேவர்களுக்கு மற்றும் ஒரு முறை நன்றி. மிக சிறப்பாக ஏற்பாடுகள் செய்த அனைவருக்கும் சிறப்பாக நம்ம ஃபாதர் வில்லியம், ஃபாதர் ஜெகா ஏற்பாடு பண்ணியிருக்கார். ஃபாதர் அமல், நமது டீக்கன் மற்றும் சகோதரர் கிரண் எல்லோருக்கும் நன்றி சொல்கின்றேன். இந்த முக்கியமாக இந்த பங்கு பேரவை தமிழ் ஸ்பீக்கிங், இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் எல்லோருக்கும் நன்றி. இப்பொழுது ஃபாதரை விஷ் பண்ண வரவங்க அந்த பக்கமாக வந்து இந்த பக்கமாக போனோம். இன்றைக்கு ஃபாதருடைய பிறந்த நாளும் ஃபீஸ்ட் டே, அதனால தான் இதை கம்யூனிட்டி டே என்று நாம் அழைக்கின்றோம். ஃபேமிலி டே என்றால் குடும்ப விழா, கம்யூனிட்டி டே என்றால் குழும விழா. குழும விழாவை நாம் இன்று கொண்டாடி இருக்கின்றோம். அதற்காக ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. இப்பொழுது ஃபாதரை விஷ் பண்ண வரவங்க ஒவ்வொருத்தராக அந்த பக்கமாக வந்து விஷ் பண்ணிட்டு இந்த பக்கமாக போகும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
இளைஞர்கள் தந்தையினுடைய பிறந்தநாளில் துன்போக்கு பாடல் பாடி தந்தையை வாழ்த்து வைத்திருக்கிறார்.
Gede.